செந்தில் பாலாஜிக்கு என்னமோ சுப்ரீம் கோர்ட் டைம் கொடுத்துருச்சு. நேத்தே சுப்ரீம் கோர்ட் கேட்டுருச்சு, உனக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா திங்கக்கிழமைக்குள்ளார சொல்லுன்னு. திமுக ஒரு திமிர் பிடிச்ச அமைச்சர் இருக்காரு பொன்முடி. அவர் ஸ்டாலினையும் மதிக்க மாட்டாரு, ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்க மாட்டாரு. ஒரு பொது மேடையில, அதுவும் பெண்கள் கூடி இருக்கிற மேடையில, எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு அமைச்சர் மிகப்பெரிய 2 சன்மார்க்கத்தை, ஒரு மதத்தை, ஆட்சிக்கு வந்த புதுசுல அடுத்த கட்சியில இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு ரைடு விட்டா எங்களை சீண்டி பார்க்காதீங்க நோண்டி பார்க்காதீங்கன்னு பொங்கி எழுந்தாரு. ஆனா சொந்த கட்சி சீனியர் நேரு வீட்டுல ரைடு விட்டப்போ கப்பு சிப்பா உட்கார்ந்து சைலண்டா வேடிக்கை பார்க்கிறாரு. ஏன்னா டாஸ்மாக்ல கமிஷன் அதிகம், பொதுப்பணித்துறையில கமிஷன் கம்மி. அது மட்டும் இல்ல, நேருவுக்கு சமையல் கட்டுல செல்வாக்கு கம்மி. ஸ்டாலின் நிலைமையை யோசிச்சா எனக்கு பாவமா இருக்கு. செந்தில் பாலாஜி இல்லாம ஸ்டாலின் என்ன பண்ண போறாரு? செந்தில் பாலாஜிக்கு என்னமோ சுப்ரீம் கோர்ட் டைம் கொடுத்துருச்சு. நேத்தே சுப்ரீம் கோர்ட் கேட்டுருச்சு, உனக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா திங்கக்கிழமைக்குள்ளார சொல்லுன்னு. இந்த திருட்டு திமுக காரங்க என்ன போறாங்கன்னு தெரியல. மேடை கடிச்சா போதும் ஏதாவது பேசுவாங்க, மிரட்டினா அப்படியே மன்னிச்சு சரண்டர் ஆயிடுவார் ஸ்டாலின். இதுக்கு முன்னாடி எல்லாம் டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ எல்லாம் டிஎம்கே திராவிட மன்னிப்பு கழகம். இந்த பைந்தாங்குழி சர்வாதிகாரி ஸ்டாலின் சொல்றாரு, மத்திய அரசாங்கம் எங்களை நசுக்க முடியாது, நாங்க மத்திய அரசுக்கு பணிய மாட்டோம். திமுகவும் ஸ்டாலினும் எனக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் பேசுறாரு. திமுகவோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பத்தி நமக்கு தெரியாதா? அவங்க வரலாறு நமக்கு தெரியாதா? கச்சதீவை தாரை வாக்கும் போது உங்க அப்பா என்ன அவரோட வாயை அடக வச்சிருந்தாரா? அப்ப எங்க போச்சு உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? திமுக ஒரு திமிர் பிடிச்ச அமைச்சர் இருக்காரு பொன்முடி. அவர் ஸ்டாலினையும் மதிக்க மாட்டாரு, ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்க மாட்டாரு. பெண்களை பார்த்து பொன்முடி ஓசி டிக்கெட்டுங்கன்னு பேசுவாரு. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை, தூரமா போய் நில்லுன்னு ஜாதி பார்த்து பேசுவாரு. மக்களை பார்த்து மயிருன்னு பேசுவாரு. பொன்முடி மக்களை பார்த்து மயிருன்னு பேசுறதுக்கு முன்னாடி அவங்க தலைவர் ஸ்டாலின் கிட்ட போய் கேட்டிருக்கணும். அவர் சொல்லியிருப்பாரு மயிறு எவ்வளவு முக்கியமானதுன்னு. அந்த பொன்முடி சமீபத்துல ஒரு பேச்சு பேசியிருக்காரு. மகான் ராமானுஜரும் ஆதிசங்கரரும் விளக்கம் தந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொன்முடி வேற விளக்கம் தராரு. அந்த பேச்சுல எத்தனை ஆபாசம், எத்தனை கேவலம், எத்தனை அசிங்கம். ஒரு பொது மேடையில, அதுவும் பெண்கள் கூடி இருக்கிற மேடையில, எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு அமைச்சர் மிகப்பெரிய 2 சன்மார்க்கத்தை, ஒரு மதத்தை வலமாதுவோட வெப்பிட்டு பார்க்கிறாரு. அது காமெடின்னு நினைச்சுக்கிட்டு திருட்டு திமுக காரங்க கை தட்டி சிரிக்கிறாங்க. பொன்முடியோட பேச்ச கண்டிக்க திமுகல ஒரு ஆம்பளை கூட இல்லையே. அண்ணா திமுகல யாருமே அவ்வளவு கேவலமா நடந்துக்க மாட்டாங்க, அவ்வளவு கொடுமையா பேச மாட்டாங்க. யாராவது அதிமுகல தப்பா பேசினா, அது அமைச்சரா இருந்தாலும், எம்எல்ஏவா இருந்தாலும், கவுன்சிலரா இருந்தாலும், சாதாரண தொண்டனா இருந்தாலும், அவங்க கதி என்ன ஆகும்னு நேத்து பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா பொன்முடியோட பேச்ச கண்டிக்க திருட்டு திமுகல ஒரு ஆம்பளை இல்லையே. அவங்களோட சட்ட அமைச்சர் ரகுபதி பேசுறாரு, பொன்முடி எங்க கொள்கையை தான் பேசினாரு, ஏதோ 1-2 வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு பேசுறாரு. இந்த திமிர் பேச்செல்லாம் எங்க போய் பேசுறது?